கல்லிடைக்குறிச்சி ஆதிவராக பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் 5ஆம் நாளான நேற்றைய தினம் கருட வாகனத்தில் லட்சுமிபதி வீதி உலா. திரளான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கள்ளிக்கிடைக்குறிச்சியில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட மிக பழமையான ஆதிவராக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் ஆதிவராகர் பத்மபீடத்தில் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். உற்சவராக ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ லட்சுமிபதி அருள்பாலிக்கின்றார். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள வராக தீர்த்த கட்டத்திலிருந்து தினமும் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வருவது சிறப்பானதாகும். இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. சிறப்பாக சித்திரை பிரம்மோற்சவம் 10 தினங்கள் வைகானச ஆகம முறைப்படி நடைபெறுகின்றது. இந்த ஆண்டிற்கான சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றமானது கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் 5ஆம் நாளான நேற்றைய தினம் இரவு ஸ்ரீ லட்சுமிபதி பெரிய திருவடியான கருட வாகனத்தில் எழுந்தருளினார். வண்ண மலர் மாலைகள் ஆபரணங்கள் சாற்றி சிறப்பான அலங்காரத்துடன் எழுந்தருளி மக்களுக்கு சேவை சாதித்தார். சாயரக்ஷ பூஜை முடிவடைந்ததும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எழுந்தருளிய சுவாமிக்கு குடைவரை வாயிலில் தீபாராதனையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சார்பில் புது வஸ்திரம் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. திருக்கோவிலின் வாசலில் பல வண்ணக்குடைகள் அணிவகுத்து வீதி புறப்பாடானது நடைபெற்றது. பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் பழங்களை நைவேத்தியம் செய்தும் பெருமாளை வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்வான தேர் திருவிழா வருகின்ற 11ஆம் தேதி நடைபெறுகின்றது.